வாய்ஸ் ஆஃப் சீனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை இரவு மதிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காருங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தமிழ்நாட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற விதமாக நிறைய ஒரு புது புது வாக்குறுதிகள் தாங்க கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையுமே பண்ண முடியாத விஷயத்தை நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்துக்குமே சொல்லவே இல்லைங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் வலியுறுத்தி அதை நாங்கள் சரி செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உண்மை நிலவரத்தை சொல்லி தான் வாக்குறுதிகளை கிரியேட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 96 பக்கங்கள் அடங்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளோட அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 331 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஹைலைட்டாக ஒரு சில வாக்குறுதிகள் நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாகவே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வாக்குறுதிகள் என்னென்ன, அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் மேம்பாடு, அதாவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 ஊக்கத்தொகை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், அது இல்லாமல் பட்டுச்சேலை. இந்த ஒரு வாக்குறுதி ஏற்கனவே நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் இந்த திமுக தீய சக்தி தாங்க அதை அப்படியே அறவே ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது பெண்களிடையே ஒரு பலத்த வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். அதுக்கடுத்து மாணவர்களின் அம்மாவுக்கு 15,000 கல்வி உதவித்தொகை. மாணவர்களுக்கு தாங்க உதவித்தொகை வழங்கி இருக்க அரசு தான் நம்ம பார்த்துருப்போம். மாணவர்களோட அம்மாக்களுக்குமே உதவித்தொகை வழங்கி அவங்களும் ஒரு கல்வி மேம்பாடு பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லா கடன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகத்தர கல்வி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள். அதாவது படிப்புக்குன்னு ஒரு மிகவும் பேர் போன ஒருத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அப்படிங்கிறவர் தாங்க. அதாவது படிக்காத மேதைங்கிற பட்டம் வாங்கின அவருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் நடுநிலைப்பள்ளி, காமராஜர் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பள்ளிகள் இருக்குன்னு தெரியல. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள். தனியார் பள்ளிகளை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், டெக்னோ ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்தளவுக்கு பள்ளிகளை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏஐ மூலமாக கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள் நிறைய மாணவர்களுக்கு பயன்படுங்க. கண்டிப்பாக கிராமப்புறத்துலேருந்து இங்கே படிக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயன்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரமான தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 25 லட்சம் மருத்துவ காப்பீடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனைகள். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக அரசு மருத்துவமனைகள் இருந்தாலுமே அங்கே ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஒரு சில விஷயங்கள் இல்லாதனால இந்த மருத்துவமனையிலேருந்து அந்த மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டுக்கு அனுப்பிச்சுட்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருங்காலங்களில் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையாக தான் இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை. இன்றைக்கெலாம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஃபுல் பாடி செக்கப்புக்கு 2,500 3,000 கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு. இதுக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் அதை படித்தும் பார்த்துட்டேன். அதில் கண்டிப்பாக நாங்கள் 100% நாங்கள் மது ஒழிப்பை கொண்டு வருவோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. அதை குறைப்பதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமான விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு. முதியோர், கைம்பெண், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3,000 ஓய்வூதியம். அடுத்து 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். இந்த திமுக ஆட்சியிலே மாதம் ரீடிங் எடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பில்லை போட்டு நம்மள்ட்ட அமௌண்ட்டை பிடுங்குறாங்க. அதுவும் இல்லாமல் 100 யூனிட் ஃப்ரீன்னு வேறு சொல்லிட்டு நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணுறப்ப காசு அதிகமாக தானே ஆகும் அப்படிங்கிறப்ப இவங்க அந்த வகையில் காசு அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது மாதம் 200 யூனிட்டுங்கிறப்ப ஒரு சில வீட்டிலலாம் 200 யூனிட்டே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த கரண்ட்டோட பில்லும் நமக்கு குறையும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, நீண்ட காலம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பெண்கள்
நிறைய கிராமங்கள்லேயும் சரி, நிறைய தெருக்கள்லேயும் சரி ஒரே ஒரு பைப்பு இருக்கும். அந்த பைப்பில் வந்து குடி தண்ணிக்கு அவ்வளோ சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு அவ்வளோ பிரச்சனையாகும். அந்த தண்ணியோட அந்த ஒரு தாக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது இல்லாமல் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் குடிநீர் வந்து கண்டிப்பாக கிடச்சிக்கும். ஒரு மோதல் இருக்காது, ஒரு பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் புரியாது. நடுத்தர வாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. இன்னுமே நிறைய இடங்களில் நம்ம வாங்கியிருக்க இடத்துக்கு வந்து நம்ம பேரில் பட்டா இருக்காது. ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ்மேன் அவங்க பேரில் மொத்தமாக வந்து 50 ஏக்கர் 100 ஏக்கருக்கு பட்டா வாங்கி வச்சுருப்பாங்க. பிற்காலத்தில் வந்து அந்த இடம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது, இல்லை அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த பட்டா இருந்தால் தான் நம்ம போய் தைரியமாக வந்து பேச முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர் நலன். மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்ட பரிசீலனை. 5 ஆண்டு பணியில் உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000, சுகாதார பணியாளர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியம், பணி ஓய்வின் போது ரூபாய் 15 லட்சம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? தாராளமாக நம்ம விசில் போட்டு போடலாங்க. இளைஞர்கள் முன்னேற்றம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 வரை உதவித்தொகை. இது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வெட்டியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லாமல் அந்த ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச விஷயங்களை வந்து செய்வாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப். 5 லட்சம் இன்டர்ன்ஷிப்புங்கிறப்ப வந்து பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் நீங்கள் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் 2 மாதம் 3 மாதம் சும்மா வேலை பாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து விவசாயிகள் நலன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிலமுடைய விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு 15,000 முதலீட்டு உதவி. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் குவிண்டால் ரூபாய் 3,500, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500, 5 லட்சம் சோலார் பம்புகள், தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு. இது வந்து பல கட்சிகள் வந்து இந்த மாதிரி சொன்னாலும் அவங்க எதையுமே வந்து நடைமுறைப்படுத்தலை. இந்த ஆட்சியில் வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீனவர் நலன். தடைக்கால நிவாரணமாக வந்து ரூபாய் 27,000 கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களுக்கு அவங்களோட அந்த குடும்ப சூழ்நிலையை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை. அடுத்து ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. மீனவர்களுக்கு நிரந்தர வீடு. குட் இனிஷியேட்டிவ் தான் மீனவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சியில் வந்து 2036க்குள்ளே 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம், எம்எஸ்எம்இகளுக்கு ரூபாய் 15,000 கோடி ஆதரவு. அடுத்து நல்லாட்சி. இந்த நல்லாட்சியில் வந்து லஞ்சமில்லா நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்து வீட்டு வாசலிலும். இது அவரே சொல்லிட்டாரு. ஒரு ஆப் மூலமாக வந்து எல்லா சேவையுமே உங்கள் வீட்டு வாசலை தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு லைனில் நிற்க தேவையில்ல, அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட காசை கொடுக்க தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலக்கெடுவுடன் கூடிய காலக்கெடுவுடன் கூடிய அரசு சேவைகள். நிறைய பேர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இதை கொஞ்சம் தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ மனு கொடுத்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மனுக்கெல்லாம் வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலேயும் வந்து செய்ய முடியாத அளவுக்கு அப்படியே தேக்கி வச்சிருக்க நிலைமையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு டேட்டோட இந்த இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த அரசு அதிகாரிகளுக்கு பயம் வரும். வேலைகள் சீக்கிரமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ அதனால் இதுவுமே வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயுமே வந்து அவங்க முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கல அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள் மேலே வந்து நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஒதுக்கீட்டில் 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம். மக்களுக்கு என்ன தேவைங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். என்னதான் ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம தமிழக அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு 10% மக்களே நீங்களே சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கேட்குற அரசு வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள். இதை வந்து ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் நேரடியாக என்னை சட்டமன்றத்தில் வந்து பாருங்கள், சட்டமன்றத்தில் என்னோடய ரூமுக்கே நீங்கள் வந்து பார்க்கலான்ட்டு. ஆனால் யாரையுமே இது வரைக்கும் அப்படி உள்ளே விட்டதா தெரியல. நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களும் சொல்கிறாரு, அவரை பார்த்து கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே பேசுவாங்க,
பேசக்கூடிய அளவுக்கு தான் அவர் நடந்துக்குவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா வெற்றி தமிழ்நாட்டிற்கான 10 உத்தரவாதங்கள், முக்கியமான உத்தரவாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டிவிகே மேனிஃபெஸ்டோலே இருந்துச்சு. அந்த விஷயங்கள் நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அது வந்து நீங்களும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதில் சொல்லியிருக்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு, அதுக்கடுத்து இருமொழி கொள்கை பாதுகாப்பு, அடுத்து நீட் தேர்வு ரத்து. குறிப்பாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய தொடர்ந்து ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கப்படும். அதாவது சில தத்திகள் மாதிரி வந்து எங்களுக்கு அந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்ற மாட்டோம், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழி, உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில மொழிகளே நீதிமன்ற மொழியாக பயன்படுத்துவதற்கு வலியுறுத்தப்படும். அடுத்து சென்னையில் உச்ச நீதிமன்ற கிளை, உச்ச நீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்க தாவேகா சார்பில் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும். உயர்நீதிமன்றம் இல்லை அப்படின்னா எல்லாருமே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு போவாங்கங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் பார்த்துருக்கோம், எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்துருக்கோம். மேல்முறையீட்டுக்கு வந்து நம்ம போவோம் அப்படின்ட்டு. நம்ம இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகக்கூடியவங்க, காசு இருக்கவங்க போவாங்க, போக முடியாத ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க. அதனால் வந்து இது ஒரு நல்ல ஸ்டெப் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொல்லியல் அகழ்வாராய்ச்சி. உங்களுக்கே தெரியும், இந்த கீழடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தமிழர்களை எவ்வளோ வந்து டவுன் பண்ணணுமோ அவ்வளோ டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஆட்கள் வந்து பண்ணுறாங்க. காரணம் வந்து அவங்கள விட வந்து நம்ம நாகரிகத்தில் வந்து முன்கூட்டி இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் நம்ம தான் வந்து மூத்த குடி ஆயிடுவோம். அப்படி இப்போ நம்ம தான் மூத்த குடிகள். பட் இருந்தாலுமே வந்து அந்த ஆராய்ச்சிகளை வந்து தடுக்கிறதுக்கு பல வகையான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலுவன்குப்பம், காவேரிப்பட்டினம், பூம்புகார் ஆகிய 10 தலங்களில் தொல்லியல் துறை தொடர்ந்து அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்ள தாவேகா துணை நிற்கும். கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய 2 தலங்களும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரம் பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். எதிர்கால தலைமுறையினர் நம் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் அரசு செலவில் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர் சுற்றுலா ஏற்படுத்தப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மதுரையில் வந்து தமிழர் நாகரீக அருங்காட்சியகம், ஏற்கனவே வந்து கீழடியில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப இடம் கொடுத்த ஒருத்தவர் சொல்லியிருந்தார், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு மியூசியம் மாதிரி கட்டுங்க, மியூசியம் மாதிரி கட்டி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அருங்காட்சியகத்தை வைங்க, நான் என்னோடய இடத்த தரேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்றைக்கோ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இத்தனை நாளாக இருக்க ஆட்சிக்காரங்க யாருமே வந்து அதை இதே பண்ணலை. அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகால தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக பல்லாயிரம் ஆண்டுகால தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் விதமாக சர்வதேச தரத்தில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் மதுரையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டச் பண்ண விஷயமா இருந்துச்சு. என்னன்னா, சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி. ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் சிறப்பு குழந்தைகளுக்கான பிரத்யேக ஆசிரியர் நியமிக்கப்படுவர். அதே போல் சிறப்பு குழந்தைகளுக்கான பிரத்யேக பள்ளிகளும் திறக்கப்படும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் சார்பில் வந்து பெருசாக வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு பள்ளிங்கிறது இல்லை, மோஸ்ட்லி தனியார் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்குன்னு வந்து தனி ஆசிரியர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க, சிறப்பு குழந்தைகள் வந்து அரசு பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசில் இருக்க அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்த மாதிரியும் அவங்களும் எல்லாத்தோடையுமே பழகிற ஒரு சூழல் ஏற்படும். அப்படிங்கிறப்ப வந்து அவங்கள பெற்ற அந்த பெற்றோர்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீச்சர்ஸோட அந்த போராட்டம் வந்து பல ஆண்டுகளாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அதில் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல், அரசு ஊழியர் நல வாரியம், அதுக்கடுத்து தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம், இது எல்லாமே சொல்லியிருக்காங்கங்க. இது வந்து கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏற்கனவே இப்போ வந்து டிஎம்கே வந்து 5 ஆண்டுகளில் எதுவுமே பண்ணலை. தேர்தல் அறிக்கையில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும், நாங்கள் வந்தால் தான் பண்ணுவோங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து டீச்சர்ஸை இப்போ தள்ளியிருக்காங்க. ஆனால் டீச்சர்ஸ் எல்லாருமே தெளிவாயிட்டாங்க, இவங்க வந்தாங்கன்னா மறுபடியும் 5 வருஷத்தில் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு குட் இனிஷியேட்டிவ்னு தான் சொல்லணும். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை நீக்கம். பல நாடுகளில் வந்து
குப்பைகளை அள்ளுறதுக்கும் மனித கழிவுகளை அள்ளுறதுக்குமே வந்து பல வகையான அட்வான்ஸ்டு மிஷின் வந்துருச்சு. நம்மளே பார்ப்போம், வெளிநாட்டு வினோதங்கள்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி பார்க்கும்போதுமே இந்த மாதிரி வந்து பொருட்கள், இந்த மாதிரி வந்து மிஷின்லாம் வந்து ஏன் வந்து இந்தியாவுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் அவலநிலை முற்றிலுமாக ஒழிக்கப்படும். நவீன இயந்திரங்கள் இந்த பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இதை மீறும் தனியார் நிறுவனங்கள், ஒப்பந்தக்காரர்கள் மீது ஜாமீனில் கூட வெளியே வர முடியாத அளவுக்கு கடுமையான சட்டங்களை வந்து கொண்டு வருவோம், கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வூதிய திட்டம் சொல்லியிருக்காங்க. மாதம் 4000 ரூபா வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த டிவிகே மேனிஃபெஸ்டோ 2026 வந்து ஓரளவுக்கு வந்து தமிழ்நாடை அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து என்னென்ன வளர்ச்சி பாதைகளில் கொண்டு போகணும் அப்படிங்கிற வகையான எல்லா விதமான வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா வாக்குறுதிகளையும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷம் பல கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருவோம், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து செய்ய முடியாமல் தடுமாறி எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு நாங்கள் அடுத்த ஆட்சியில் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் 5 வருஷம் எவ்வளோ திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் போதிய முயற்சி எடுப்போம், எங்களால் செய்ய முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதர்சனமான உண்மையான ஒரு வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 96 பக்கங்கள் அடங்கக்கூடிய 331 வாக்குறுதிகளையுமே வந்து நம்ம தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்வாரா, இல்லை எத்தனை செஞ்சு முடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே வந்து தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ மே 4ஆம் தேதி பார்ப்போம் தாவேகா தலைவர் எப்படி ஒரு இம்பாக்டை வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. தேங்க்யூ, பை.